காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசன பெயர் ஏகபாத சர்வாங்காசனம். ஏகபாத சர்வாங்காசனம் 2 சுற்றுகள் செய்ய இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கையும், இடையில் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 5. அந்த இடையில் நமது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வோம். அடுத்தது 2வது சுற்று ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு நம்ம ஏகபாத சர்வாங்காசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்வோம். இப்போ எல்லாருமே யோகா செஞ்சு பலன் பெறுறது எங்களோட கொள்கையாகவே இருக்குது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நேரம் கிடைக்காது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு யோகா ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சாவே போதும். நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் யோகா தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அதனோட பலன்கள் உங்களுக்கே தெரியும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாருமே யோகா செஞ்சு பழகி பலன் பெற வேண்டுமென்று விரும்புகிறோம். இப்போ ஏகபாத சர்வாங்காசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நம்ம ஆசன நிலைக்கு செல்கிறோம். இப்போ எளிய பயிற்சிகளை செய்வோம். காலசமாக அப்படி மேலே தூக்கி விட இப்படி இறக்கலாம். அப்படி தூக்கி 1 2 3 4 5. அடுத்து இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைக்கு பயிற்சி 1 2 3 4 5. இப்போ நம்ம யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இரண்டு கால்களையும் மேலே மெதுவாக தூக்கிட வேண்டும். 2 கைகளும் இடுப்பில் வைத்து கொண்டு பொறுமையாக தூக்க வேண்டும். தூக்கிவிட்டு ஒரு காலை அப்படி செங்குத்தாக வைத்துக்கொண்டு அடுத்த காலை அப்படி தலை தொட வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. இப்போ ஓய்வு. ஆசனத்தை மெதுவாக கலைத்துவிட்டு சுகாசனத்தை அமர்த்து கொண்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை ஒரு 5 மூச்சு மெதுவாக விட வேண்டும். மூச்சை மெதுவாக விடும் பொழுது மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். நன்றி. இப்போ தினமும் அந்த பழங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வாழைப்பழத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழைப்பழத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பேயன் பழம் பார்த்துருப்பீங்க. இப்போ கிடைக்கிறது அரிதான பழமாகக்கூடிய பேயன் பழம் மிகவும் சிறந்த பழத்தில் பேயன் பழமும் ஒன்று. வாழைப்பழத்திலே மிகவும் சிறந்த பழம்னு சொன்னால் அந்த பேயன் பழம் தான். அந்த பேயன் பழம் அந்த முதிர்ந்து வரத்துக்கு வாழைக்கண்ணை போட்டு 1.25 வருஷம் கழிச்சு தான் அந்த பழம் காய் கனியாகும். அவ்வளோ நாட்கள் அது வளரும். அந்த பழம் மிகவும் சிறந்த பழம். இருக்கையிலே ஒரு தேன் சுவைங்கிற சொல்கிறேன்னா அந்த பழத்தில் தான் கிடைக்கும். தேன் சுவைன்னு சொல்கிறத தேன் அப்படி இந்த பழத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கலர் அப்படியே அந்த தோல் இதாகி அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தேன் மாரி இருக்கும் அந்த பழத்தோட சுவை. தேன் சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும் அந்த பழத்தில். இது யாரெல்லாம் சாப்பிடணுங்கிறது எல்லாரும் சாப்பிடலாம். ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம், குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தை பிறந்தவங்க அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு கொடுக்கணும். அந்த குழந்தைப்பட்ட தாய்மார்களுக்கு இந்த பழத்தை கொடுத்தோம்னா மிகவும் சிறந்த பழம். அதாவது உடலை பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய பழம். உடல் பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய உடல் சத்தை அத்தனை சத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு. அவ்வளோ சத்துக்கள் அடங்கிய பழம் தான் அந்த பேயன் பழம். பேயன் பழத்தை பற்றி யாராச்சும் கேட்கணும்னு நினச்சேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குழந்தை பிறந்த அனைவருக்கும் கிடச்சிச்சின்னா காசு கூட கொடுத்தாச்சும் அதை வாங்கி வேண்டி கொடுங்க. குழந்தை பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த பழத்தை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா
உடலில் உள்ள ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய பழத்தில் மிகவும் சிறந்த பழம் பேயன் வாழைப்பழம். பேயன் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்திங்கன்னா காயே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன காயாக இருக்கும். எங்களுக்கு கூட தோணுது உங்களுக்கு அந்த வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி காட்டி சொல்லணும்னு இருக்குது. மறுபடியும் முடிஞ்சால் அதை பற்றி உங்களுக்கு கிடைக்கும்போது எல்லாத்தையும் காட்டி சொல்கிறோம். வாழைப்பழத்தை உங்களுக்கு அதை பற்றி காட்டி சொல்கிறோம். ஆனால் அந்த பேயம்பழம் வந்து தினமும் எடுத்துக்க வாய்ப்பு இருந்தால் ரொம்ப, ஏன்னா கடையில் போய் பேயம்பழம் கிடைக்குதான்னு கேட்டு பாருங்கள், ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஏன்னா அது விவசாயம் பண்ணி அந்த வாழையை விற்கணுன்னா பலனே இருக்காது. என்ன விஷயம்னா அது வாழைப்பழம் ரொம்ப சின்னதாக இருக்கும், விலை போகாது. ஏன்னா அந்த வாழைப்பழத்தை மகிமை தெரியாது. ஆனால் கிராமத்தில் போய் ஒரு சீப்பு பேயம்பழம் கிடச்சிதுன்னா யாராச்சும் சும்மா தான் கொடுக்குறாங்கன்னா கூட அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க கொடுக்கும்போதே கிராமத்திலாம் மனமும் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வாழைப்பழத்தை பேயம் வாழைப்பழத்தை கொடுக்கும்போது 2 சீப்பு கொடுக்குறவங்க 1 சீப்பு தான் கொடுப்பாங்க. அந்தமாரி சக்தி உள்ள பழங்கிறனால யோசித்து ஒரு கையில் உள்ள பழத்தை இன்னொரு கையில் கொடுக்கும்போது யோசிக்கும் இல்லைங்களா, அந்த யோசிக்கிற பழம், அந்த பணம் கொடுக்கும்போது யோசிப்பாங்களா, அதேமாரி இந்த பழத்தை கொடுக்கும்போது யோசிப்பாங்க. ஆனால் அவ்வளோ சிறந்த பழமான அந்த பேயன் பழத்தை அனைவரும் சாப்பிட்டு நிறைய வாழ்க்கையில் சிறந்த இதாகணும். குழந்தை பிறந்தவர்களும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தை வந்து 1 வயதை கிடக்குதுன்னா இந்த வாழைப்பழத்தை கொடுத்து நல்லா இது பண்ணுங்கள். சத்தான ஊட்டான எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கூடிய மிகச்சிறந்த வாழைப்பழத்தில் பேயன் வாழைப்பழம் ஒன்று. சரி, இப்போ அந்த பேயன் வாழைப்பழத்தை பார்த்தோம். இப்போ ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த ஆசனத்தை செய்துட்டு அதற்கான விளக்கங்களை மிகவும் சிறப்புமாக உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த செய்யும்போது அதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, யோகானா இப்படி தான் செய்யணுங்கிறத ஆர்ஜேட்டேருந்து கற்றுக்கலாம். ஆர்ஜே வந்து மிகவும் சிறந்த யோகாசிரியர், யோகா பலன்களை அருமையாக சொல்லக்கூடிய ஆசிரியர். பாருங்கள், மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அதை செய்து காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி உரிய எளிய உடற்பயிற்சி உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. நன்றி. மீண்டும் ஒரு முறை ஏகபாதா அதை சர்வாங்காசனம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்வோம். காலை அப்படி வச்சுட்டு சும்மா அப்படியே காலை அப்படி தள்ளாட்டுறமே. 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. கையை அப்படி உடம்பு ஓட்ட இப்படி திருப்பலாம். 1 2 3 4 5. இப்போ யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். மெதுவாக 2 காலை மேலே தூக்கி கொண்டு கைகளை 2ஐயும் இடுப்பில் வைத்து கொண்டு ஒரு காலை செங்குத்தாக வைத்துக்கொண்டு ஒரு காலை தடையில் சுருங்கும்படி வைக்க வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. உங்கள் ஆசனங்களை மெதுவாக கலைக்கவும். மெதுவாக ஆசனத்தை கலத்தி விட்டு சுகாச நிலையில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்முகத்தை வைத்து கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து விட வேண்டும். மூச்சை கவனிக்க வேண்டும். ஒரு 5 முறை. ஏகபாத சர்வாங்கசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது ஏகபாத சர்வாங்கசனம் செய்தால் ஏற்படும் நன்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம். நம்ம வந்து தலைகீழ நிற்கிறோம். தலைகீழ நிற்கிறோன்னா ரத்தம் வந்து தலைப்பகுதிக்கு கால் பகுதிக்கு செல்கிறது. இதனால் கண் பார்வை அதிகரிக்கின்றன. தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. தலைகீழாக இருப்பதால் கண், காது, மூக்கு மற்றும் தொண்டையில் உள்ள பிரச்சனை முற்றிலும் குணமாகின்றன. மூளை பலம் பெறுகின்றன. முதுகுத்தண்டு பலம் பெற்று நாம் இளமையாக இருக்க உதவுகிறது. மீண்டும் ஒரு முறை ஏகபாத சர்வாங்கசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். கண் பார்வை அதிகரிக்கின்றன. தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. தலைகீழாக இருப்பதால் கண், காது, மூக்கு மற்றும் தொண்டையில் உள்ள பிரச்சனை முற்றிலும் குணமாகின்றன.
மூளை பலம் பெறுகின்றன. முதுகு தண்டு பலம் பெற்று இளமையாக இருக்க உதவுகிறது. இப்போ இருபாலரும் இந்த ஏகபாதாசனம் செய்து பழகி இதில் உள்ள பலன்களை நான் பெறலாம். ஆர்ஜே அவர்கள் இப்போ இந்த ஆசனத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அருமையாக நேர்த்தியாக செஞ்சு காட்டினாங்க. இந்தமாரி ஒரு நேர்த்தியாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏகபாத சர்வாங்காசனத்தை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆசனங்களில் மிகவும் சேரும் சிறப்பும் அவங்கள செஞ்சு காட்டினாங்க ஆர்ஜே அவர்கள். ஆர்ஜேவோட அந்த ஆசனத்தை பார்க்கும்போது அழகு தகுந்த அந்த ஆசனம் அப்படியே அருமையாக இருந்துச்சு. இந்த ஏகபாத சர்வாங்காசனத்தில் அவ்வளோ இது விஷயங்களும் இருக்குது. கண் பார்வையை நல்லா கூட்டுது இந்த ஆசனத்தை. கண் பார்வை வந்து இப்போ கண் பார்வை சரியாக தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் மங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சர்வாங்காசனம், ஏகபாத சர்வாங்காசனமும் இல்லை சர்வாங்காசனமும் பண்ணுங்கள். தலைகீழே நிற்கக்கூடிய ஆசனம் எல்லாமே கண் பார்வையை நல்லா அதிகப்படுத்திடும். தைராய்டு பிரச்சனையை தீர்க்கும். தலைகீழாக இருப்பதால் காது, மூக்கு, கண், வாய் அனைத்து பகுதியும், தலைப்பகுதியில் உள்ள அனைத்து பகுதியும் நல்லா அப்படியே எப்படி சொல்லலாம், ஃப்ரெஷ்ஷாக அனைத்து அந்த உள்ள நரம்புகள் எல்லாம் செயல்பட்டு முகம் இருக்கு இல்லைங்களா, பொழிவாக தெரியும். முகம் வந்து மிகவும் பொழிவாக தெரியும். பொழிவு அடைஞ்சிடும், முகமே நல்லா பொழிவிடும். அப்புறம் தலைப்பகுதியில் ஏற்படுற பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடும். நல்லா சரி செய்யக்கூடிய முதுகு தண்டெல்லாம் நல்லா பலம் பெற்றுடும். முதுகு தண்டெல்லாம் பலம் பெற்றுடும். அந்த நெஞ்சிலாம் இருக்குல்ல, நெஞ்சிலாம் விரிஞ்சு அப்படியே நல்ல சுவாசத்தை அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஆசனமாக இருக்கும். மிக்க நன்றி. இதை பற்றி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரி, நம்ம தினம் தினம் வந்து இந்த ஆசனம் ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும், எல்லாருக்கும் வந்து என்னால் தினம் ஒரு யோகாவா செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நாங்கள் செஞ்சுருக்கோம், செஞ்சு காட்டிகிட்டு இருக்கோம். அதான் எங்களோட மிகப்பெரிய பிரார்த்தனையும் கடவுளோட அருளும் குருமார்களோட எங்கள் மேலே குருமார்கள் செலுத்துகிற நம்பிக்கையும் வீண்பாகாமல் செஞ்சிகிட்ருக்கோம். நன்றி. இந்தமாரி தினமும் ஒரு விஷயங்களை உங்களுக்காக வெளிக்கொண்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லை, வேப்ப மரத்துலேருந்து நம்ம என்ன பயன்படுத்தலான்னா நிறைய விஷயத்தை பயன்படுத்த முடியும். இந்த வேப்ப மரத்துலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்காக சொல்லுங்கள். வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம சமைக்க முடியுமா? வேப்ப மரத்தில் கிடைக்கக்கூடிய ஏதாவது பொருளை வச்சு சமைக்க முடியுமா? அதேமாரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதில் சமைக்க முடியுங்கிறதுக்காக தான் கேட்குறோம். இந்த இதில் என்ன வைக்கலாம், சமைச்சா என்ன பண்ணலாம், அதை விஷயத்த சொல்லுங்கள். வேப்ப மரத்துலேருந்து சமைக்க முடியுமா, அதுலேருந்து தலையை சமைக்க முடியுமா, வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பற்றி யோசிச்சிங்க. அதை பற்றி இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. வேப்ப மரத்துலேருந்து இது சமைக்க முடியும்னா அதோட இதை பற்றி கொடுங்க. சரி, இப்போ வேப்ப மரத்தை பற்றி நல்லா கவனித்தோம். வேப்ப மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தான் வேப்ப மரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக கேட்குறோம். வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே மருத்துவ குணங்கள் கொண்டது. மிகவும் சிறந்த மூச்சுக்கான சிறந்த ஆக்சிஜனை நமக்கு கொண்டு வருது. அதனால தான் அந்த கேள்வியை வைக்கிறோம். வேப்ப மரத்தை என்ன கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். சரி, இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா எப்போ வெளியில் வருதுன்னா காலைமறை 5:30 மணிக்கு சரியாக வெளியிட்டுருக்கோம். இதுவரையும் சரியாக வெளியிட்டுருக்கோம். இதற்கு காரணம் உங்களோட ஆதரவு தான் மெயின் காரணம். இந்த மற்றவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி சிம்பிள் யோகான்னு ஆங்கிலத்தில் இது பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை இடைவெளியே இல்லாமல் தமிழில் தான் எனக்கு டைப் பண்ண செய்யணும். இடைவெளியே இல்லாமல் மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகான்னு அப்படின்னு அடிச்சிங்கன்னா இடைவெளி இல்லாமல், தமிழில் இடைவெளி இல்லாமல், அதாவது தமிழில் இது பண்ணும்போது மகதி ஒரு இடைவெளி, ஸ்ரீ ஒரு இடைவெளி, ஒரு இடைவெளி, ஒரு யோகா, மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகாங்கிறது எல்லாத்தையும் ஒரு இடையில ஃபேஸ் விட்டு இது பண்ணிங்கன்னா இடைவெளி விட்டு பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த தினமும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும், உற்றா உறவினர்கள், சகோதரர்கள், கண்ணுக்கு தெரியாத அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்ம சேனல் வந்து மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், மற்ற அனைத்து நாடுகள்லையும் நம்மளோட சேனல் வந்து வெளியில் வந்துடுது. அதுலேருந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தினமும் வெளியிடனால யூடியூப் நிறுவனமும் நம்மளை சேனலை மிகவும் வெளிப்படுத்தி கொண்டாங்க. தினமும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களால் உங்களுக்கு இன்னும் சேனலை வியூஸை ஃபோட்டோவோட தெளிவின்மை எங்களால் கொடுக்க முடியல. காரணம் எங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் வீடியோவை வெளியே கொடுக்க முடியல. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக கொடுக்குறோம். தினமும் இந்த மகதிஷ்டி தினமும் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.